தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை இரும்பு கரம் கொண்டு ஒழிக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல், இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர் தற்பொழுது தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிப்பில் சர்வதேச அளவில் பெண்களின் முன்னேற்றம் முன்பை விட நம்பிக்கை அளிப்பதாக இருந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது தற்போது கேள்விக்குறியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பெண் விடுதலை பேசும் தமிழ்நாட்டில் பெண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் நாள்தோறும் நிகழ்ந்து வருவது செய்திகள் துயரத்தை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பெண்கள் மீதான வன்முறைகள் மற்றும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறதை தடுக்க நிதித்துறை துணையெடுத்து ஆட்சிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். அதே போல பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான புகார் அரசு தனி இணையதளத்தை உருவாக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு யோசனை தெரிவித்துள்ளது. இதற்கு மதிப்பளித்து தமிழக அரசு தனி இணையதளத்தை உருவாக்கி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்போது வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருவதாகவும் அதனை நாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் எனவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.